திரு சேலமணிகண்டன், என்ன நடந்துகிட்டு இருக்கு அதிமுக? இபிஎஸ்க்கு நெருக்கடி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குதோ? மாலை நேர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. நானு நேரடியா துரைக்கருணா ஒரு வயதில் மூத்த ஒரு நண்பர், அவருக்கு நான் சில கேள்விகள் வைக்கிறேன். புரட்சி தலைவர் காலத்துல புரட்சி தலைவரை கொண்டாடின பல பேர் இன்னமும் களத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, புரட்சி தலைவரை பார்த்து ரசிச்சு அவர் அரசியல் வழி பின்பற்றினால இன்னைக்கு 75 வயது நிரம்பிய வாலிப வயோதிக அன்பர்களா இருப்பாங்க. அவங்கள யாரை தேர்ந்தெடுத்து who is next for மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, யார, அதாவது அவங்களை சேர்த்தனும் கட்சி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுலாம் சொல்றாரு ஒழிய ஒரு நிவாரணத்தை சொல்லுங்க. அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நீக்கிடலாங்க, அவரே நீங்க எடப்பாடி பழனிசாமி, ஆமா 10 தோல்வி பழனிசாமி தான் அவரு. who is next? நீங்க சொல்ற புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இன்னைக்கு ஆக்டிவா இருக்கிற, அப்படியே ஓடி கட்சியை வழிநடத்தி முன்னாடி நின்று களத்துல போராடுற அந்த கள போராடி 75 வயது வாலிப வயோதிக அன்பர்கள் யாரு இருக்கிறாங்க? இளைஞர்களே வேற யாரும் இருக்க மாட்டாங்களா? பிளீஸ் நான் முடிச்சிடுறேன். அடுத்ததுங்க இல்ல சொல்லிடுறேன், அதுக்கு யாராருன்னு சொல்லிடுறேன். இல்ல நான் சொல்லல, இல்ல யாராருன்னு சொல்லிடுறேன். இருந்து பேசுறவங்க குறுக்கிட மூத்த பத்திரிகையாளர் இல்ல எனக்கு கேள்வி கேட்டீங்க, இல்ல என்னிடம் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். யாருன்னு சொன்னார்ல, நான் சொல்றேன் யாருன்னு சொல்லிடுறேன். அப்புறம் சொல்லுங்க மணிகண்டன். அப்புறம் சார், ஜேசிடி பிரபாகரன் ஒரு காலத்துல ஒற்றுமைக்காக குரல் கொடுத்தார். அவர் தூக்கி துச்சமென தூக்கி எறிஞ்சாரு, சபாநாயகரா போய் உட்கார்ந்தாரு. வாஸ்தவம் தாங்க. திமுகவுல இருந்து தூக்கி எறியப்பட்ட VS பாபு அப்படிங்கிற சாதாரண கடைநிலை தொண்டகிட்ட சிட்டிங் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தோத்து போய் இன்னைக்கு சபைக்கே வர முடியல. இதெல்லாம் அரசியல்ல நடக்கிற மாற்றங்கள். இதை பார்த்து கொண்டாடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இதை வச்சு பாத்தியா அப்படியே கர்மா ரிட்டர்ன் அப்படின்னு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இந்த இந்தியாவில இருக்கிற மத்த கட்சிக்கு அதிமுக ஒரு பிரச்சனை ஒரே வரியில சொல்றேன். பிஜேபி கம்யூனிஸ்ட் அவங்க ஐடியாலஜி பார்ட்டி, அவங்க சித்தாந்தத்தை உடைய கட்சி. அதுல இந்த பிரச்சனை வராது. ஒரு வாஜ்பாய் போனா ஒரு மோடி, கம்யூனிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பல தலைவர்கள் இந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. இந்த பாத்தீங்கன்னா திமுக, சமாஜ்வாடி, தேசிய மாநாட்டு கட்சி, லாலு பிரசாத் கட்சி, தேவகவுடா கட்சி, சரத்பவார், சிவசேனா, இது எல்லாம் குடும்ப கட்சி. ஒருத்தர் அங்க இருக்கிறப்பயே அவங்களுடைய வாரிசு தயாராகுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பவர் அப்படியே அழகா அந்த பக்கம் போயிடும். அதிமுகவுல யார் பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தோற்றுவித்த எம் ஜி ராமச்சந்திரனும் பிரச்சனை, இந்த கட்சியை வளர்த்து எடுத்த புரட்சி தலைவி அம்மாவும் பிரச்சனை. என்ன காரணம்னா, 2 பேரும் திரைத்துறையில இருந்து வந்தவங்க. புரட்சி தலைவர் அவர் திரையில பண்றதெல்லாம் நிஜமா இப்படியே தான் இருப்பார் அப்படின்னு நம்பின அந்த ரசிகர் கூட்டம் தான் பிற்காலத்துல அதிமுக தொண்டர்களா போச்சு. அதே மாதிரிதான் புரட்சி தலைவி. அதுக்கு அப்புறம் வந்த திரு எடப்பாடி பழனிசாமி, சாதாரண அவர் 2011 கேபினெட்ல சேர்றப்ப 33வது ஜூனியர் மோஸ்ட் அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் கட்சியில ஏற்பட்டீங்க இதே பன்னீர்செல்வத்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான். தனக்கு பக்கத்துல சாதாரணமா உட்கார்ந்து இருந்த ஒரு நபரை ஒரு தலைவரா ஏற்றுக்கொள்ள மற்ற 2ஆம் நிலை தலைவர்கள் மறுக்கிறார்கள். இதுதான் சார் அதிமுகவோட முதல்ல அடிநாத பிரச்சனை. அது பன்னீர்செல்வமா, பழனிசாமியா, இல்ல அவரு சொல்ற மாதிரி ஒரு 3வது நபர்கள், அதல்ல. ஒரு ஒளிவட்டம் பொருந்திய 2 தலைவர்களுக்கு அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு சாதாரண மனிதனை கொண்டு போய் உட்கார வச்சா அதை தொண்டை ஏத்துக்கிறான். ரெட்டலை எங்க இருக்குதோ அதுக்கு யார் தலைமை தாக்குறாங்களோ அதை ஏத்துக்கிறான். 2ஆம் நிலை தலைவர் நேற்று வரைக்கும் என் பக்கத்துல தான் உட்காந்து இருந்த பழனிசாமி, பன்னீர்செல்வம் முந்தா நாள் வரைக்கும் எனக்கு கீழே தானே இருந்த. இதுதான் சார் மத்த கட்சிக்கு எதுக்கு உள்ள பிரச்சனை. அப்படி பார்த்தா 2017 இருந்து இந்த பிரச்சனை வர வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தானே இவங்க எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் வெளியே போனதுக்கு அப்புறமும் இவங்க எல்லாம் இன்டாக்டா எடப்பாடி பழனிசாமியை தீவிரமா சப்போர்ட் பண்ணவங்க தானே. அப்ப ஒரு கட்சிக்காரரா அவங்களுடைய குமுறல்களை, ஒரு மனவேதனைகளை வேற எப்படி வெளிப்படுத்த முடியும்? தொடர்ந்து கட்சி தோக்குதுன்னா அப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்க முடியும் அவங்களுக்கு? நான் ஏற்கனவே உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், 2026 is acid test for மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. ஒருவேளை கட்சி தோத்துச்சு, இருங்க சார், லெட் மீ ஃபினிஷ். இந்த கொள்கை சித்திர பத்தி, CV சண்முகங்கிற கொள்கை சித்திர பத்தி சொல்றேன். திடீர்னு ஒரு நாள் நைட் மிட் நைட்ல எங்கள் சின்னமா எங்கள் சின்னமா அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா தினகரன் அப்படின்னாரு. OPS தலைவரா கொஞ்ச நாள் ஏத்துக்கிட்டாரு, பழனிசாமி தலைவரா ஏத்துக்கிட்டாரு, இன்னைக்கு விஜய தலைவரா ஏத்துக்கிட்டார். சார் ஒரே ஒரு கேள்வி, நுட்பமான கேள்வி கேட்கிறேன். விஜய போய் ஆதரிக்காம அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி தாவேக்காவை எதிர்த்து வாக்களிச்சுட்டு மிஸ்டர் பழனிசாமி கூட்டு பொதுக்குழு முதல்ல தொடர் தோல்வி உங்களால. நீங்க என்னைக்கு 2017 வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க தொடர் தோல்வி. கூட்டுங்க பொதுக்குழு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியால வாயே பேசியிருக்க முடியாது.
அந்த பொதுக்குழுல கூட்டி அவங்க கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். ஆனா இங்க பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சே, நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், 7 மணி ரேஷன் கலைஞ்சு போச்சு டும் டும் டும். உங்க நோக்கம் சார் இந்த பாலா போன அதிமுக எங்களுக்கு கொள்கை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். பதவி இல்லாம இருக்க முடியாது சார். திமுக ஏதோ கொள்கை அடிச்சு விடுவாங்க, தமிழும்பாங்க, வடக்கு வாழ் தெற்கு தேடும்பாங்க, அதுல ஒட்டிக்கிட்டாலும் சில பேர் இருப்பாங்க. இவங்க இதனாலதான் இந்த அம்மா இவங்களை எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்தாங்க. பதவி இல்லைன்னா 96ல அம்மா அவர்கள் கொடுமையா, அது ஒரு மோசமான ஆட்சி, மறுக்கவே இல்ல. அப்ப பதவி இல்லைன்னா ஒரு வார்த்தை 96ல அந்த அம்மா வந்து பண்ண மோசமான ஆட்சியில அவங்க தோத்தப்பே அத்தனை பேரும் விட்டுட்டு ஓடலாம் சார். பட் அவங்க ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், அவங்க திரும்ப அந்த கட்சியை கொண்டு வந்தாங்க. நான் கேக்குறேன் சார், எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், ஹூ இஸ் நெக்ஸ்ட்? இன்னைக்கு உங்க கட்சியை தன்மானத்தையும் விஜய் கிட்ட கொண்டு போய் பதவிக்காக அடமானம், சரிங்க, பதவிக்காக அடமானம் வைக்கிறார்கள். அதே குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி மேலையும் வைக்கிறாங்கல்ல. இப்ப திமுக வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சு நான் முதலமைச்சர் ஆகணும்னு அவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க மேல நான் சத்தியம் பண்றேன் அப்படிங்கிறாங்க. இல்ல 2 பேரும் சேர்ந்து திருமாவை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லும் போது அதை மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் பதவி ஆசை இருந்திருக்கு, அதை முன்மொழியும் போதுதான் இவங்க வெளியே வர்றாங்க. இப்ப அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை, இவங்களுக்கு அமைச்சர் ஆகணும்னு ஆசை, 2 பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் கேள்விப்பட்ட இன்சைட் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் சொல்றேங்க, திமுக தயவுல ஒரு அதிமுக ஆட்சி அமையலாம் அப்படின்லாம் எந்த இடத்துலயும் பொதுச்செயலர் பேசல. பட் ஆனால் ஒரு வாதத்துக்காக வச்சுக்கிறேங்க, நீங்க சொல்றது உண்மை நம்பி வச்சுக்கிட்டுனா எடப்பாடி பழனிசாமி என்னை மட்டும் முதல்வர் ஆக்குங்கள், வேற யாரையும் மந்திரி ஆக்கிறாதீங்கன்னு சொல்லியிருப்பாரா? அவர் தலைமையில் முதலமைச்சர், இவங்க எல்லாம் மந்திரி பதவி. சோ ஆப்ஷன் அதை எதிர்பார்த்தாங்க. நான் அறிந்தவரை எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதவி ஆசை சார். அவர்தான் கட்சி பதவி ஆசை சார், தன்னுடைய கட்சி ஆளுங்கட்சியாக வர வேண்டும். அதுக்காக திமுக ஆதரவு வாங்கிப்பீங்களா? காலம்புற எதிர்த்த திமுக ஆதரவு வாங்கிட்டு முதலமைச்சர் ஆகணும்னா அப்ப அதுவும் பதவி ஆசை தானே சார்? அது தற்கொலைக்கு சமம். எந்த உண்மையான தொண்டனும் அதிமுக தொண்டை தூக்கு போட்டு செத்து, அதனாலதானங்க இவங்க வெளியே வந்து சொல்றாங்க, இப்படி பேசுறாங்க அவரு, இது எப்படிங்க தாங்க முடியும்? அப்ப யோகின, அப்ப வேலுமணி யோகின, அப்ப சிவி சின்ன யோகின, தங்கமணி யோகிங்க, யோகி சிகாமணி, நீங்க எங்க போயிருக்கீங்க? நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜய்க்கு பின்னாடி போறீங்களா? நீங்க அப்படியே கொள்கை சித்தர்களா? நீங்க கேட்டா நாங்க அம்மா பிள்ளைகள், அம்மா வளர்த்தெடுத்த பிள்ளைகள். அந்த அம்மா திரும்பி படுத்திருப்பாங்க சமாதியில. இந்த மாதிரி இந்த குலத்துறவங்களா நம்ம நடத்தி விட்டோம். ஐயா, நீ விஜய் கிட்ட நீ போய் ஆதரவா ஓட்டு போடாம எடப்பாடி பழனிசாமிய நீ முன்ன நிறுத்தி கேள்வி கேளு, உரிமையோட கேள்வி கேளு. நிறுத்தி கேள்வி கேட்டதுல அவன் அதிமுக தொண்டை ஏத்துக்குவான். நீ பதவிக்கும் பணத்துக்கும் மத்தத்துக்கும் ஆசைப்பட்டு விஜய் கிட்ட வேணும் போயிட்டு, அதே ஒரு சமயத்துலங்க ஒரு கட்சி அழிந்தே தீரும். 3 கட்சிகள் தமிழ்நாட்டுல எப்பயுமே இருக்காது. இன்னைக்கு அதிமுக கிட்டத்தட்ட அந்த நிலைமையை நோக்கி போகுது. ஆனால் இன்னமும் எடப்பாடி பழனிசாமியும் ரெட்டலையும் தொண்டர்கள் நம்புறாங்க. இதுல இருந்து அவர் மீண்டு வருவாருன்னு நம்புறேன். ஆனால் கடினம். எப்படி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் வலிமையா இருந்தாங்க, ஜஸ்டிஸ் கட்சி இருந்தது, அப்புறம் காங்கிரஸ் திமுக ஆச்சு, அதிமுக வந்து காங்கிரஸ் காணாத போச்சு, நடுவுல இருந்த ஜனதா காணாத போச்சுங்கிறப்ப தமிழக அரசியலிருந்து ஒரு கட்சி வெளியேறக்கூடிய ஒரு தருணம். இதுல இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி மீளுவார், அந்த கட்சியை மீட்டு எடுப்பார்னு நம்புறேங்க.